வணக்கம். தெருவின் சிறப்பு அம்சங்கள். 12 வீடுகள் கொண்ட தெரு. டிம் லைட் எரிந்து கொண்டே இருக்கின்றன இரவு நேரங்களில் போஸ்டில் இருந்து. சந்துக்குள் போகும் வண்டிகள் பாதாள சாக்கடை மூடியின் மீது ஏறிக்கொண்டே செல்லும். செல்லும் போதெல்லாம் கேட்கும் சத்தம் டப டபவென்று. அருகில் வசிப்பவர்கள் வித்தியாசமாகவும் நடந்து கொள்வர் சிலர். ரோடு போடப்படாத சந்து. நல்ல தண்ணீர் வருது, தண்ணீர் பிடிங்கள் என்று சொல்லும் நலன் விரும்பிகள். குப்பை வண்டி வந்துவிட்டதாம், குப்பையை எடுத்து வாருங்கள் என்று சொல்லும் பொது நலன் விரும்பிகள். நாளை சடோனாம், ஆகையால் இன்று இரவே உங்கள் தண்ணீர் தொட்டியை மோட்டார் போட்டு நிரப்பிக் கொள்ளுங்கள் என்று சொல்லும் பொது நலன் விரும்பிகள். ஒரு வீட்டின் மாலை முதல் விடியற்காலம் வரை பாத்ரூம் லைட் எரிந்து கொண்டே இருக்கும். அருகில் வசிப்பவர்கள் ஒருவருக்கொருவர் சிலர் பேசிக்கொள்வார்கள், சிலர் பேசிக்கொள்ள மாட்டார்கள். ஒரு சிலர் வீட்டில் இரவு நேரங்களில் வெளி லைட் எரிந்து கொண்டே இருக்கும். விடியும் வரை, விடிந்த பின்பு ஒரு சிலர் வேலைக்கு சென்று விடுவார்கள். ஒரு சிலர் வேலைக்கு செல்லாமல் வீட்டிலேயே இருப்பார்கள், வீட்டு வேலையை பார்த்துவிட்டு. இந்த தெருவில் எத்தனை நபர்கள் நேர்மையாக இருக்கின்றார்கள் என்று தெரியவில்லை. விசேஷ நாட்களில் ஒரு சிலர் மட்டும் இனிப்பு பலகாரத்தை பகிர்ந்து கொள்வார்கள். கொடுக்கும் நபர்களுக்கே பகிரப்படும். குழந்தைகள் மாலை நேரங்களில் விளையாடுவார்கள். விளையாண்டது போதும், நேரமாகிவிட்டது என்று அந்தந்த குழந்தைகளின் வீட்டிலிருந்து அவர்களுக்கு அழைப்பு மணி வரும். விளையாண்டது போதும், வீட்டிற்குள் வாருங்கள் என்று அவரவர் வீட்டார் கூப்பிடுவார்கள் குழந்தைகளை. குழந்தைகளும் இதோ வருகிறோம் என்று சொல்லிக்கொண்டு அவரவர் வீட்டை சென்றடைவார்கள். அதன் பின்பு உணவு அருந்துவார்கள். அதன் பின்பு உறங்கி விடுவார்கள். மறுநாள் காலை இதே விஷயங்கள் மீண்டும் தொடர்ச்சியாகவே நடக்கும். அவ்வளவுதான் இந்த தெருவின் அம்சங்கள். இது எந்த தெரு என்று கண்டுபிடிக்கும் நபர்களுக்கு எனது வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். முடிந்தால் கண்டுபிடித்து சொல்லுங்களே பார்க்கலாம். நன்றி.